ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பொங்கல் செலிப்ரேட்லாம் முடிஞ்சுதா? எனக்கு ஃபீவரு. இப்போ என்னென்னா, முருகரை பற்றி ஒரு இது உங்கள்கிட்டலாம் சொல்லியே ஆகணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். முருகரை கையெடுக்கிறவங்க என்றைக்குமே வீண் போவதில்லை. கொஞ்சம் லேட்டாக ஆகும். அவரோட நம்பிக்கையை நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதே செய்வார். நல்லதை நினைக்கணும். நம்ம ஒரே நல்ல அம்பானி ஆகணும்னு நினைக்கக்கூடாது, செல்வம் தான் வேணும்னு நினைக்கக்கூடாது. உடல் ஆரோக்கியம், மன நிம்மதியை கொடுக்கறது முருகர் அவ்வளோ ஒரு சகல சௌபாக்கியத்தை நமக்கு கண்டிப்பாக கிட்ட நெருங்கி வருவார். என்னோட அனுபவத்தில் நான் திருச்செந்தூர் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை கும்பிட கூட முடியாத அளவுக்கு உடல்நல குறைவால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் நான் அங்கே போய் தேடினப்போ எனக்கு கிடைக்காத என் அப்பா முருகன், இதே மாதிரி முருகன் வேணும் அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு அங்கே தேடுறப்போ பையன் சொன்னான், இவ்வளோ முருகர் இருக்குது, எடுக்கலையாம்மா அப்படின்னு சொன்னான். எனக்கு எல்லா முருகரும் வீட்டில் இருக்காங்க, ஆனால் எனக்கு இப்படி ஒரு குட்டியாக பாலகனாட்டு எனக்கு முருகர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்த முருகர் இன்றைக்கி கிருத்திகை, அதுவும் இந்த வருஷம் பிறந்து 15 நாள் 20 நாள் ஆக போகுது. அப்பவும் எனக்கு யாராவது தரணும், யாராவது தரணும், நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி எனக்கு இன்றைக்கி கிருத்திகையும் அதுமா எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு முருகன் காலண்டர் இருக்குது, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே உண்மையிலேயே எனக்கு புல்லரிச்சிருச்சு. எது எப்படி ஆனாலும் நம்ம நல்லது நினைக்கும் போது கடவுள் நமக்கு நல்லதை அவர் மூலமாகவே திருப்பி கொடுப்பார். அவ்வளோதான். பொறாமை, சூது, வாது, வஞ்சகம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எனக்கு என்ன எல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி இது பார்க்குற சில பேருக்கு அந்த மனசில் தோணும். ஆனால் எதுவும் கிடையாது. சூதுவாது, பொறாமை, வஞ்சகம், சூது இதெல்லாம் இல்லாமல் இருக்க போய் தான் என்னோடய லைஃப்பில் எவ்வளவோ கஷ்டங்களை 25 வயசுலேருந்து ஆரம்பித்து இன்னி வரைக்கும் பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு என் அப்பா முருகன் என்னை கைவிடலை. காரணம் யாரும் கெட்டு போட்டும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். அதனால் கண்டிப்பாக கிருத்திகையும் அதுமாக எனக்கு என் அப்பா முருகன் வந்ததை நான் ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக என்னை நெருங்கி என் அப்பா வந்துட்டான், இனிமேல் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். இன்னும் நம்புவேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் நம்பிகிட்டே இருப்பேன். முருகனை நம்புங்க, கைவிட மாட்டார். கண்டிப்பாக அவரை நம்பி நல்லதை நினைங்க, நல்லது நடக்கும்.